ஹலோ guys, I'm back with another video. நான் தான் அவங்க ஸ்ரீ. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து மார்க்கோ மூவி பார்த்துட்டு வரேன். நான் மூவி வேறு லெவலு. ஸோ நம்ம சேனலோட இன்ட்ரோ கொடுத்துருந்தான். ஹலோ guys, I'm back with another video. நான் தான் அவங்க ஸ்ரீ. நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்ரீ. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அண்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா, அந்த மூவியில் வந்து ஆல் டைம் ஃபேவரட் என்னோட அந்த மூவி பார்க்குறக்கு ஒரே ரீசன் பார்த்தீங்கன்னா, 2017 or 16 வந்த 17 or 20 இருக்கும். அந்த டைமில் வந்த படம் தான் மைக்கேல். ஸோ ஒரு படத்துக்கு சீக்குவல் எடுத்து பார்த்துருப்பீங்க. ஒரு வில்லனுக்கு சீக்குவல் எடுக்கிறது ஃபஸ்ட் டைம். அண்டு மலையாள இண்டஸ்ட்ரியால் மட்டும்தான் முடியும். நம்ம மற்ற இண்டஸ்ட்ரியில் வந்து ஏன் அப்படி சண்டை போடுறோன்னு தெரில. 1000 crores அப்படி இப்படின்னு இங்கே அந்த இதே கிடையாது. இங்கே வந்து அவங்களுக்கு தேவையான மூவிஸ் வேறு லெவலில் குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. பட் இதில் என்ன சேட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இருக்கிறது வந்து மதுரையில் வந்து ஒரு தேட்டர்லையுமே மார்க் வந்து ஸ்க்ரீன்ஸ் இல்லை. ஸோ நான் வெளியில் தான் பார்த்துட்டு வரேன். வேறு மாதிரி கைஸ், என்ன சும்மா வந்து அவனுக்கு சொல்கிறானுங்க பேன் இண்டியன் ஃபிலிம்னு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு மூவி இது. இருக்கிற எல்லாருமே சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எனக்கு அந்த கேரக்டர் நேம் தெரில, பட் நிறையா படத்தில் வில்லனாக வந்திருக்காப்புல, மிரட்டிட்டாப்புல. நான் ஃபோட்டோ உங்களுக்கு போடுறேன், வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அவரோட ஆக்டிங் நான் மெயினான ஆளுக்கு நான் லாஸ்ட் வரேன். எனக்கு அந்த டேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். அவரோட மூவிஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஸோ அது சொல்லவே வேணாம். வேறு மாதிரி மியூசிக் பார்த்தீங்கன்னா, இது வந்து அன்எக்ஸ்பெக்டட். ரவி பசூர் கேஜிஎஃப் பிச்சுட்டாப்புல. ஃபஸ்ட்டு இந்த மூவி செவமணிக்கே ஒரு மியூசிக் போடுவேன், அப்படி ஒரு மியூசிக் வரும். அதுவே பீக். எனக்கு அப்போ இருந்து என்னோட ரிங்டோன் அதான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் சாங்ஸ் வந்து அது கொஞ்சம் இஷ்யூ ஆச்சு. திரும்பி அது வேறு வோக்கலில் ரிலீஸ் பண்ணாங்க. அது இன்னும் பீக்காக போச்சு. அண்டு ஃபைனலி பார்த்தீங்கன்னா உன்னிமுகுந்தன் மனுஷன் வந்து சொல்லவே வேணாம். ஆக்டிங்னா உயிரை கூட கொடுப்பாப்புல. நமக்கு எப்படி தமிழில் விஜய் சேதுபதியோ அதேமாதிரி அங்கே அவர் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கருடன் மூவியில் கூட பார்த்துருப்போம். சூரியோட சேர்ந்து நடிச்சாப்புல. கடைசியில் பாருங்கள், நீங்கள் சூரிய படமும் ரிலீஸு, அவர் படமும் ரிலீஸு. பட் மதுரையில் ஸ்க்ரீன்ஸ் இல்லை. ஏன் என்னன்னு தெரில. வெளியூர்லலாம் இருக்குது. என் சொந்த ஊரில் கூட ஸ்க்ரீன் பண்ணியிருக்கானே, இங்கே பண்ணல. அதான் கொஞ்சம் சேடாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் ஷோ பார்க்க முடியல ஃபஸ்ட் டேன்ற. அண்ட் ஒர்த் ஆஃப் வாட்சிங் திஸ் மூவி. அண்ட் மெயின் டிஸ்கிளமினேஷன் நான் கொடுத்துட்றேன். கிட்ஸோ இல்லை வந்து உங்களுக்கு இந்த பிளட்டு அது இதுலாம் பிடிக்காதுன்னா தயவுசெய்து இந்த படம் பக்கம் போகாதீங்க. யூ ஹேட் தட். சத்தியமாக எனக்கு வந்து இந்த ஆக்ஷன்ஸ் மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்தளவுக்கு இந்த படத்தில் ஆக்ஷன் இருக்கும்னு நினைக்கல. லாஸ்ட்டாக வந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன்ஸ்லாம் கோரியோகிராஃபியே பிடிக்கல. ரொம்ப அந்த ஃபைட் வந்து இந்த எதிர்பார்க்குற அளவுக்குலாம் அந்த படத்தில் வந்து ஃபைட்ஸ் வந்து இப்போ லாஸ்ட்டாக பார்த்த படங்கள் எதுலேயுமே இல்லை. ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஃபைட் கோரியோகிராஃபி இந்த படம் தான். ஸ்பாய்லராகவும் இருக்கலாம். எனக்கு ஒரு சீன் அந்த படத்தில் இன்னும் கண்ணுக்குள்ள நிற்கிதுங்க. மனுஷன் வந்து கையை கட்டி போட்டுருவானுங்க. அவனோட ஃப்ரெண்டோ பிஏன்னு நினைக்கிறேன். அவனுக்கும் கையை வெட்டிடுவானு. அவனுக்கு ஒரு கையை. மனுஷன் வந்து கத்தியை வந்து வாயில் வச்சு யூஸ் பண்ணுவாப்புல. கத்தி வச்சு வாயிலே எல்லாரும் அடிப்பாப்புல கத்தி வச்சு. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு லாஜிக் இல்லாத மாதிரியே இருக்காது. அடித்தவனால அடிக்க முடியும்னு தான் தோணும். ஏன்னா கேஜிஎஃப்ல நம்ம பார்ப்போம்ல, ராக்கியால் மட்டும்தான் அடிக்க முடியுன்ற மாதிரி. மார்க்கோவால் மட்டும்தான் அடிக்க முடியும். மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்குது மார்க்கோன்ற வேர்டு. மனுஷன் பிச்சுட்டாப்புல. பிஜிஎம் ஒன்றும் நம்ம நிறையா படத்தில் வந்து காமெடியனாக பார்த்துருப்போம். ஒரு அப்பா கேரக்டர் பண்ணி பார்த்துருப்போம். லாஸ்ட்டாக கூட வாலா படத்தில் வந்து அப்பா கேரக்டர் பண்ணி பார்ப்போம்ல. அவரும் வேற நான் ஃபோட்டோ காட்டுறேன் யாருன்னு. அவரும் பிச்சுட்டாப்புல. இதில் வந்து வில்லனிசமா அப்பா படம் ஃபுல்லாக வில்லனிசம் தான். இவனுங்க தப்பாக படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டானுங்க. படம் ஃபுல்லாக வைலண்ட்டுன்னு ப்ரொமோட் பண்ணி படம் சரியான ப்ரூட்டல் படம். ப்ரூட்டல் படம். ஏ சர்டிஃபிகேட்டுக்கான ஒரே சரியான படம். இங்கே நம்ம சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்ட்டு வச்சுக்கிட்டு இல்லைனா சம்மந்தமே இல்லாத கண்டென்ட்ஸை வச்சுக்கிட்டு படம் எடுத்து சொதப்புறானுங்களா. இந்த படம் பார்க்குற உண்மையிலே பெட்டராக இருக்குது. இந்த படம் நான் பார்க்க போகிறப்ப திடீர்னு நிவின் பாலி ஒரு கேமியோ வந்தால் இப்போ இருக்கும். அந்த படத்தில் மியூசிக் வேறு இருக்கும். அந்த மியூசிக் எப்படி வரும்னா, உள்ள சக்கா ஒரு மியூசிக் வரும். அது வந்தாலே வேற மாதிரி இருக்கும் அந்த படத்தில். ஸோ இதுலேயே அந்த மாதிரி வரும். பதில் நிவின் பாலி கேமியோவில் இது பார்த்தீங்கன்னா சீக்குவலாகவே தெரியாது. இது சீக்குவலே கிடையாது. ஃபஸ்ட்டு மார்க்கோட ஃபேமிலிக்கு என்ன நடக்குதுன்னு தான் அது மேட்ரு. அண்ட் மார்க்கோ தலைவன் வேற மாதிரி. சீரியஸ்லி சொல்கிறேன், படம் வேறு லெவலில் எடுத்திருக்காங்க. மறக்காமல் வந்து உங்களுக்கு இந்த சண்டை காட்சிகள் அந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் கிட்ஸு தயவு செஞ்சு படம் பார்க்காதீங்க. ஆல்ரெடி இது படம் 18+ தான், ஏ சர்டிஃபிகேட்டு. இருந்தாலும் வீட்டில் டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன். அந்த மாதிரி அந்த லூஸ்தனமாக அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைட் மட்டும் பிடிக்குன்னா அந்த படம் பாருங்கள். அண்டு ஆக்ஷன்ஸில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி. ஐ ரேட்டட் திஸ் மூவி ஃபார் 4.7 கொடுப்பேன். எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. என் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா இந்த படம் எனக்கு ஓகேன்னு சூப்பராகவே இருந்துச்சு. ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா உனக்கு பெஸ்ட்டு ஃபைட் சீக்வல்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தாங்க. கேமராமேன் யாருன்னு தெரியலங்க, மனுஷன் வேறு லெவலில் எடுத்திருந்தாப்புல. இவனா இவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்கார் உன்னிமுகுந்தன்ற ஒரு வேறு லெவலுங்க.
செம்ம ஸ்டைலிஷ் ஆள், பாடிக்கு ஏற்றாப்புலே மிரட்டி விட்டாப்புல. அண்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம வீடியோஸில் நிறையா பார்க்கலாம். see you on next video. Bye.